வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி ரயில் நிலையத்தில் 148வது ஆண்டு துவக்க விழா. பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் துவங்கி 148 ஆண்டு நிறைவடைந்ததை வரவேற்கும் விதமாக இன்று மதியம் சீர்காழி ரயில் நிலையத்தில் சோழன் ரயிலில் வந்த பயணிகளுக்கு சீர்காழி சங்கமம் சார்பில் வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவின் மேலும் ஒரு பகுதியாக ரயில் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விழாவில் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க தலைவர் மகாலிங்கம், செயலாளர் சாமி கணேசன், பொருளாளர் சுந்தர், சீர்காழி நகர வர்த்தக சங்கத்தின் செயலாளர் துரைராஜ், கிருஷ்ணன், இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் சுவாமிநாதன், விழுதுகள் இயக்க தலைவர் சரவணன், நாம் தமிழர் கட்சி மாவட்ட அமைப்பாளர் காசிராமன், சமூக ஆர்வலர் ஜெகசண்முகம், சீர்காழி வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள் மார்ஸ்பிரியன், நலன் அறக்கட்டளை சுதாகர், சீர்காழி நகரமன்ற உறுப்பினர் ராஜேஷ், ரவி ஸ்கூல் பாலமுருகன், வெற்றிச்செல்வன், நம்ம சீர்காழி இயக்க தலைவர் பூவரசன், மனோஜ், சீர்காழி கோட்ட ரயில் பயனாளர்கள் சங்க பொறுப்பாளர்கள் வள்ளியப்பன், முத்துராமலிங்கம், சந்தானம், கஜேந்திரன், மும்மூர்த்தி, மகேஸ்வரன், செந்தில், முருகன், கோவிந்தராஜன், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சீர்காழி கோட்ட ரயில் சங்க தலைவர் தில்லை நடராஜன் ஒருங்கிணைந்து செய்திருந்தார். சீர்காழியினுடைய பாரம்பரியமான நமது அடையாளம், நமது பெருமையான சீர்காழி ரயில் நிலையத்தினுடைய 148வது துவக்க நாள் விழா சீர்காழி கோட்ட ரயில்வே பயனாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1877 சீர்காழி டு மயிலாடுதுறை ரயில் நிலையத்துடைய துவங்கப்பட்ட நாள். இதை முதலாக இதில் கொண்டாடுவதில் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சீர்காழியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தாங்க. முதல் நிகழ்வாக ஒரு அடையாளமாக ஒரு மரக்கன்று நடப்பட்டது. சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கிய பயணிகளுக்கு ஸ்வீட் இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வருகை தந்த அனைவருக்கும் இது ஒரு சிறப்பான நிகழ்வு என்று சொல்லி சென்றார்கள்.